எனக்கு அருமையானவர்களே, மறுபடியும் இயேசுவின் நல்ல நாமத்திலே இந்த வேளையில் உங்கள் அன்புடன் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். புதிய ஆண்டிலும் தேவன் இந்த மாத கடைசியிலே நாங்கள் இருக்கிறோம். நாளைக்கு ஒரு புதிய நாளை காணப்போகிறோம். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஆமென். பிரியமானவர்களே, என்னுடைய வாக்குத்தத்தின்படி இந்த ஆண்டிலே நாங்கள் சுவிசேஷத்திலே நாங்கள் எழும்ப வேண்டும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்கிறார், பவுலை பார்த்து, நீ எழுந்து பட்டணத்துக்கு போ, அங்கே உனக்கு அறிவிக்கப்படும் என்று. அதே நேரம் அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக 26ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்கிறாரு, அகிரிப்பா ராஜாவே, நான் விழுந்தபோது பட்டணத்துக்கு போன போது ஆண்டவர் எனக்கு சொன்னது என்ன என்றால், உன் சுயஜனத்திலிருந்து உன் புறஜாதிகளுக்கு உன்னை நான் வேறு பிரித்தேன். மற்றவர்கள் புறஜாதிகள் இருளை விட்டு ஒளிச்சத்துக்கு வரவும், சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து என்னுடைய அதிகாரத்துக்கு வரவும், ஜனங்கள் விசுவாசத்தில் என்னை பற்றி விசுவாசத்தை பெருகவும் பரிசுத்தத்திலே பெருகவும் ரட்சிக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தை அடையவும் நான் உன்னை பயன்படுத்துகிறேன். அதனால் அகிரிப்பா ராஜாவே, அதுக்குத்தான் ஆண்டவர் என்ன அந்த காலத்திலே என்னை பிடித்தார். நான் ஒரு எதிராளியாக இருந்தேன், கிறிஸ்தவத்துக்கு துரோகம் பண்ணுறவனாக இருந்தேன், ஒரு மோசமான ஆளாக இருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை அழைத்தார். அது பரம தரிசனம். அது 19ஆம் வசனம் 26ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே அவர் சொல்கிறார், அகிரிப்பா ராஜாவே, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை. ஆகவே நீ என்னை குற்றம் சொன்னாலும், எல்லாவற்றையும் என்னை அடித்தாலும், என்னை நொறுக்கினாலும், என்னை சிறையில் போட்டாலும் பரவாயில்லை, நான் உனக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிறோம். அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன், அதுக்காக நான் எழுந்து நின்றேன் என்று சத்தியமாய் சாட்சி பாருதல் பார்க்கிறோம். எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, இந்த காலத்திலும் நீங்கள் நானும் சுவிசேஷத்துக்காக எழும்பி நிற்கிறவருடையவர்களாக காணப்பட வேண்டும். சுவிசேஷத்துக்காக நாம் எழும்ப வேண்டும். எமது மாவட்டம் அம்பாறை மாவட்டமாக இருக்கலாம், இலங்கை தேசமாக இருக்கலாம், 33,000 கிராமங்களுக்கு என்று சொல்லுகிறார்கள். அருமையான ஆண்டோட பிள்ளை, இந்த கிராமங்களிலே தேசத்திலே நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கலாம், இலங்கை எந்த நாட்டில் இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் உங்களை ரட்சித்து உங்களை வேறு விரித்து ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்தார் என்றால், ரெண்டாவது முக்கியமான விஷயத்தை செய்ய வேண்டும். முதலாவது முக்கியமான விஷயம் அவருக்காய் வாழ்வது மாத்திரமல்ல, சுவிசேஷத்துக்காக நீங்கள் எழும்ப வேண்டும். ஆகவே இந்த 2ஆம் மாதம் நீங்கள் சுவிசேஷத்துக்காக எழும்பி அநேகரை ஆதாயம் பண்ண, அநேகரை கர்த்தர் பக்கம் திருப்ப, அநேகரை நீங்கள் ஆண்டவருக்கு ஸ்திரப்படுத்த, ஊழியர்களாய் மாற்ற, கர்த்தருடைய பிள்ளைகளாய் சீசராக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆமென். கடந்த இந்த 26ஆம் ஆண்டு இந்த 1ஆம் மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு கொடுத்தார், எழும்பி நிற்கத்தக்க கிருபையை கொடுத்தார். இந்த ஆண்டிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அவருக்காக நீங்கள் சுவிசேஷத்துக்காக எழும்பி நில்லுங்கள். நீங்கள் எந்த உலகத்தில் எந்த வேலை செய்யலாம், நீங்கள் அரசாங்க உத்தியோகமாக இருக்கலாம், கூலி வேலை செய்கிறவங்க யாராக இருந்தாலும், எல்லாத்தையும் விட உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு உத்தியோகம் எதிரிமா, சுவிசேஷனுடைய வேலையை செய்வது. ஆகவே இன்றைக்கு நாங்கள் இந்த 1ஆம் மாதம் இந்த 31ஆம் தேதி நாங்கள் சுவிசேஷ வேலையை செய்தோம். திருக்கோயில் பகுதிகளே கிட்டத்தட்ட 250 நபர்களுக்கும் 150 குடும்பங்களுக்கும் கர்த்தருடைய அன்பை எமது ஊழியக்காரர்கள் அறிவித்ததை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவர் பெரிதான காரியங்களை செய்தார். 2ஆம் மாதமும் ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆஸ்வதிப்பார். சுவிசேஷத்துக்காக எழும்பி நில்லுங்கள். எப்படிப்பட்ட சட்டங்கள், ஒழுங்குகள், தடைகள் வந்தாலும் கர்த்தருக்காக நீங்கள் எழும்பி நிற்பீர்கள் என்றால் உங்களுக்காக அவர் காரியங்களை வாய்க்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த செய்தியை முழுவதும் பாருங்கள். ஒரு சிறு வீடியோவை, ஒரு சிறிய காரியத்தை நான் ஆயத்தப்படுத்துகிறேன். இந்த நாளிலே சுவிசேஷ ஊழியத்தை பற்றி எங்களை மக்கள் பார்க்கவும், ஊழியர்கள் பார்க்கவும், இன்னும் மற்றவர்கள் பார்க்கவும் ஆண்டவர் இந்த நாளிலே எங்களை பயன்படுத்தினார். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆஸ்வதிப்பார். உங்களுக்கும் நீங்களும் சுவிசேஷத்துக்கு எழும்பி நில்லுங்கள். கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் செய்ய நினைச்சது ஒரு நாளுமே தடைப்படாது. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி. வீடுகளுக்குள், அந்த நபர்களுக்குள், அந்த பிள்ளைகள், அந்த தாய் தகப்பனுக்கு ஒரு வல்லமையை கட்டவிட்டதுக்காக நன்றி சொல்லுவோம். எங்களோட வாகனத்தை கொடுக்கிறோம், எங்களை கொடுக்கிறோம். கர்த்தர் தீமைக்கு சொல்லாமக்கும் இல்லையா, எல்லா ஜெயத்தையும் எடுத்து திரும்பவும் நாங்கள் இடத்தவங்க நன்றி சொல்லி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்த திரும்புவோம். ஆண்டவரே, ஜீவகி ஊழியர்களை ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தில் எங்களோடு சேர்ந்து தேவமய ஊழியர்கள் செய்கிற இந்த பணிகளை ஆசீர்வதிங்க. அவர்களுடைய ஊழியர்களும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அது நிமித்தம் அம்பாறை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டங்களில் அநேக ரசிக்கப்பட்ட எங்களை பயன்படுத்தும்படி எல்லாருக்கும் கொடுத்து இந்த நாளுக்கு சகல ஜெயத்தை எடுத்து தேச மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
இயேசுவி நாமத்தினால் அம்மாக்கு ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ரஞ்சன் பாஸ்டர் கூடாக அம்மாவுக்கு கொடுத்த இந்த கடையை இன்னொரு கடை போடுறதுக்கு கொடுத்த எல்லா வழிக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதிங்க, அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த சிறு உதவி நிமித்தம் ஆண்டவரே, இந்த அம்மா ஆண்டவர் இந்த பிஸ்னஸை துவங்கி ஆண்டவர் இந்த பகுதியில் இந்த சின்ன வீட்டுக்குள்ளே இருந்து ஆண்டவரே அதில் ஒரு வியாபாரத்தை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை பிழைச்சி கொண்டு போக கர்த்தர் கிருபை கொடுக்கறத நன்றி. இந்த கடையை ஆசீர்வதிங்க, நல்ல வியாபாரத்தை கொடுங்க சுவாமி. ஒரு நல்ல வருமானம் எடுக்கும் ஆண்டவரே. இதில் இந்த அம்மா பிழைச்சி வாழும் நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் கொடைக்கு இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இதான் இன்பம் அம்மா. இது அடுத்த அம்மா அவள் கேட்டுக்கொண்டபடி கடை போடுறதுக்கு 25,000 ரூபா பொறுமதியான காசு பணத்தை கொடுத்துனாங்க. அவள் நிறைய சாமான் வாங்கியிருக்கா, உள்ளுக்கையும் இருக்கிறது. மிச்சம் ஒரு காசு வச்சிருக்க இன்னும் கொஞ்சம் வாங்கணுமெண்டு அந்த 20,000 காணாது கடை போடுறதுக்கு. ஏன்னா தராசை வந்து கிட்டத்தட்ட 7,500 ரூபா. ஆகவே இவ்வளோ வாங்கி வச்சுக்கான். கொஞ்சம் சின்ன சின்ன சாமான் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கான். அம்மா தனியாக தாரிக்க அம்மாவோட பேர் இன்பம். நாங்கள் சேச்சிக்கு வாங்க நேரம், சில ஞாயிற்றுக்கிழமை பார்க்குற நேரம், அவங்களோட தேவைகளை பார்க்குற நேரம் சரியான கஷ்டம் அவங்களுக்கு. நான் நம்புகிறேன் இதால் அவங்க ஒரு நல்ல பிஸ்னஸை நல்ல ஒரு வியாபாரத்தை அடைஞ்சு அவங்கள பார்த்துக்கொள்வாங்கன்னு நான் நன்றி. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பா. அம்மாவும் சில வார்த்தை சொல்லுவாள். பாஸ்டர் ரஞ்சன் பாஸ்டர் நன்றி என்று சொல்லுங்கம்மா. நான் இன்பம் கட் பண்ணுங்க. சொல்லணுமா? ரைட். நான் இன்பம், என் பேர் இன்பம். நான் கஷ்டப்படுறேன். நான் பாஸ்டர் என்ன மாஸ்டர் கஞ்சன் பாஸ்டர் எனக்கு சின்ன உதவி செஞ்சுக்காரு. நான் தனியாக தான் இருக்கிறேன். கொஞ்சம் சாமான வாங்கி வச்சுருக்கேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். பரிசுத்தமாவியார் உங்களை 100 வயதுக்கு போட்டு நோய் நொடிதான் இங்கே வாழணும். பாஸ்டர் கண்ணம் பாஸ்டரும் வாழணும். அவரை பிள்ளை ஊட்டி எல்லாம் நல்லா இருக்கும். எல்லாம் மனம் நிறைஞ்ச பாதி நீங்கள் எல்லாம் நிறைஞ்சிடணும். நன்றி, நன்றி பாஸ்டர். நன்றி, நன்றி. தேங்க்யூ.